Hi friends, welcome to my YouTube channel Money Saving Tips Tamil. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து ஒரு சேவிங் ஸ்கீம், கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்த ஒரு சேவிங் ஸ்கீம். இது வந்து ஒரு 100% சேஃப்டியான ஒரு சேவிங் ஸ்கீம் வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அந்த அசலும் வட்டியும் சேர்த்து டோட்டலாகும். அந்த டோட்டலுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து வட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வட்டி மேலே வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படின்னு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இது வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து காம்பவுண்டிங். இந்த மாதிரி வந்து ஃபியூ ஸ்கீம்ஸில் மட்டும்தான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சம்ருத்தி யோஜனா, பிபிஎஃப் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் மட்டும்தான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. சுகன்யா சம்ருத்தி யோஜனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கேர்ள் சைல்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் உங்கள் கேர்ள் சைல்டு 10 வயசு கம்மியாக இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த க்ரைட்டீரியா இல்லாத மீதி எல்லாருமே வந்து பிபிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நான் சுகன்யா சம்ருத்தி யோஜனாவோட டீட்டெயில்ஸையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பிபிஎஃபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, அதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யார் பேரில் வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து போடலாம், எங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியுமா முடியாதா, எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி வந்து நிறையா டீட்டெயில்ஸை வந்து நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக புரியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் பிபிஎஃப் ஸ்கீம் அப்படின்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்முக்கான ஒரு சேவிங் ஸ்கீம். சேவிங்ஸை வந்து ரெண்டாக சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னு. ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கான கோல் இருக்கிறது, இல்லை 2 வருஷத்தில் இருக்கிறது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 2 இயர்ஸ் கழித்து வந்து நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுவும் உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படின்னா நான் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து சேர்த்து வைக்கிறேன், இல்லை என் ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்து வைக்கிறேன். இப்போ தான் எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு, அவன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் சேர்த்து வைக்கிறேன், அவனோட காலேஜுக்காக ஃபீஸ்க்காக நான் சேர்த்து வைக்கிறேன், அவனோட மேரேஜுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், இல்லை அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் அமௌண்ட் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு நிறையா இயர்ஸ் வந்து கழித்து நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சேவ் பண்ணுறது தான் வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். ஏன் அப்படின்னா அதோட லாக்கிங் பீரியட் வந்து 15 இயர்ஸ். ஓகேங்களா? இதோட பெரிய அப்ஜெக்டிவே வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு வந்து 60 வயசில் வந்து ரிட்டையர் ஆகும்போது வந்து பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பென்ஷனாக இருந்தது அப்படின்னா பென்ஷனராக இருந்தால் பென்ஷன் வந்து கிடைக்கும். பட் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கோமோ இல்லை வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்து இருக்கோமோ நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இல்லை நம்ம வேலைக்கு போகாமல் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம வேலை செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேவ் பண்ணிட்டு வரலாம் இந்த ஸ்கீமில். இது வந்து 100% சேஃப்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம போடுற பணத்துக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, சேஃபாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ப்ராப்பராக வந்து வந்துட்டுருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி வந்து 50% டவுன், என்னோட இது வந்து -30%ல் இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து நடக்காது. நீங்கள் போட்ட பிரின்சிபலுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அதுக்கடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஇஇ எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து பின்னாடி வர வீடியோ ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் வந்து ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் இருந்தால் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வேணுமாலும் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் வந்து போதும். மற்றபடி இது ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த க்ரைட்டீரியாவும் வந்து இல்லை. ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ ஏஜ் லிமிட். இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கும் ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒய்ஃப் ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம், ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம், அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் வந்து
ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கூட, சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா கூட இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். யார் வேணுமாலும் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அடல்ட் நேமில் வந்து இருக்கும்போது வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் சைல்டு நேமில் வந்து, அதாவது 18 வயசு கம்மியாக இருக்கவங்க இதில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட நேமை வந்து கார்டியனாக வந்து பேரண்ட்ஸ் நேமையோ இல்லை கார்டியன் நேமையோ அதோட ஆட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ, இந்த 4 ஐட்டம் மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம்னாவே இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ரேஷன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ப்ளஸ் ஃபோட்டோ. இல்லை நான் என் குழந்தை பேரில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். குழந்தை பேரில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதோட லாக்இன் பீரியட் 15 வருஷம். நீங்கள் உங்கள் குழந்தை வந்து பிறந்த உடனே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷம் கழித்து இந்த இது வந்து மெச்சூர்ட் ஆகும்போது உங்கள் குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ 18 வயசுக்கும் உள்ள உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். 18 வயசுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தை வந்து ஒரு 5 வயசு இருக்கும் போது நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மெச்சூர்ட் ஆகும்போது உங்கள் குழந்தைக்கு 20 வயசு ஆகிடும். ஸோ 20 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இதில் போட்டிருக்க அமௌண்ட் அவங்க நேமில் இருக்குது அப்படிங்கிறதுனால டோட்டலாக வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் யோசித்து எடுத்துக்கோங்க. குழந்தை பேரில் வந்து போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து மைனராக மேஜராக அப்படிங்கிறத பொறுத்து அது யார்கிட்ட போகும் அப்படிங்கிறது இருக்குது. மேஜராக இருந்தால் அவங்ககிட்ட போயிடும், மைனராக இருந்தால் தான் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் வந்து வரும். யார் தான் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னா என்ஆர்ஐ. நீங்கள் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, என்ஆர்ஐஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. HUF வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து பாசிபிள். இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஓப்பன் பண்ணலாம், பேங்க்லேயே வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டும் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்படி இது வந்து ஒர்க் ஆகாது. ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து பாசிபிள். இதை நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுக்கணும், எனி பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மினிமமாக வந்து 500 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமமாக ஒரு ஃபேமிலிக்கு 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பர் இயருக்கு. ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் இயர்னால் ஏப்ரல் டு ஏப்ரல். இந்த ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மினிமமாக வந்து 500 ரூபாயும் மேக்ஸிமமாக 1.5 லட்ச ரூபாயும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ யார் பேரில் வேணுமாலும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை எல்லார் பேர்லேயும் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு சேர்த்தே வந்து 1.5 லட்ச ரூபாய் தான் வந்து பே பண்ணணும். அதாவது இப்போ நான் வந்து என் பேரில், என் ஹஸ்பண்ட் பேரில், என் குழந்தை பேரில் 3 PPF அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் 1.5 லட்சம், இதில் 1.5 லட்சம், இதில் ஒரு 1.5 லட்சம், 4.5 லட்சம் அப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எங்கள் 3 பேரும் சேர்த்தே வந்து டோட்டலாகவே 1.5 லட்சம் தான் வந்து பே பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா லம்சமாகவும் பே பண்ணலாம், இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் வந்து பே பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து பல்காக அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் நான் வந்து போட்டுடலாம். இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நான் வந்து பே பண்ணலாம். இன்றைக்கி என்கிட்ட 500 ரூபாய் கிடைக்குதுன்னா 500 ரூபாய் போடலாம். 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா வந்து 1000 ரூபாய் போடலாம். அடுத்த மாதம் எனக்கு வந்து 5000 கிடைக்குதுன்னா 5000 போடலாம். அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு காசு கிடைக்கல அப்படின்னா நம்ம போடாமல் இருக்கலாம். ஒரு மாதத்தில் எத்தனை தடவை வேணுமாலும் நம்ம வந்து அமௌண்ட்டு போடலாம். அந்த போடுற அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. ஓகேங்களா? 500 ரூபாய், 550, 600, 650, 700 அந்த மாதிரி தான் வந்து போட முடியும். 510, 520, 530, 540 அந்த மாதிரி வந்து போட முடியாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 தான் வந்து போட முடியும். இப்போ இன்கேஸ் ஒரு இயருக்கு மினிமமாக வந்து 500 ரூபாய் நீங்கள் வந்து போட்டுட்டு இருந்தாவே இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். இன்கேஸ் இல்லை ஏதோ ஒரு இயர் வந்து நீங்கள் 500 ரூபாயை கட்ட வந்து மறந்துட்டீங்க, இல்லை ஏதாவதுன்னா இந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூவாக ஆகிடும். பட் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. பர் இயருக்கு வந்து 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கம்மிங் இயருக்கான 500 ரூபாயை வந்து பே பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து 2025 வரைக்கும் வந்து அதை நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2025 வந்து பே பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் வந்துட்டு ஐயோ PPFல கொஞ்சம் அமௌண்ட் போடலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பே பண்ணதுக்கு பெனால்ட்டியாக ஒரு 50 ரூபாய் மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த இயர் வந்து நீங்கள் திருப்பி வந்து இதில் அமௌண்ட் போட ஆரம்பிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்துட்டு தான் வந்து இருக்கும்.
ஸோ இதோட டென்யூர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 15 இயர்ஸ் வந்து கம்பல்சரி லாக்இன் பீரியட். ஓகேங்களா? ஸோ எப்போ எந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 15 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடது. ஓகேங்களா? நீங்கள் ஜான்வரியில் ஓப்பன் பண்ணால் ஜான்வரியில் முடியும் அப்படி கிடையாது. நீங்கள் ஜான்வரியில் ஓப்பன் பண்ணாலும் 15 இயர்ஸ் கழித்து வர ஏப்ரலில் தான் வந்து மெச்சூர்ட் ஆகி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நீட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி 5 இயர்ஸாக வந்து இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வித் டெபாசிட், வித்தவுட் டெபாசிட். வித் டெபாசிட் அப்படின்னா நீங்கள் அந்த 15 வருஷம் கழிச்சும் நீங்கள் வந்து ஒர்க்கிங்காக தான் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு மணி கிடைக்குது, அதை நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 15 வருஷமாக சேர்த்த அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும், ப்ளஸ் நீங்கள் இப்போ கட்டுற அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. ஸோ 15 வருஷம் உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஃபார்ம் ஹச் அப்படிங்கிறத வந்து வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கனாவே இது வந்து போதும். ஓகேங்களா? இல்லை நான் வந்து 15 வருஷம் நமக்கு ஆயிடுச்சு, நம்ம வந்து அமௌண்ட்டும் எனக்கு இது வந்து தேவையில்லை அப்படின்னா இதை ஒரு எஃப்டி மாதிரி வந்து நம்ம பண்ணிவிட்டு அப்படியே இதிலே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவோ, இப்போ 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எஃப்டி மாதிரி இதில் வந்து அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா வந்து 1 விட்ராவல் பர் இயர் வந்து இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுவும் பே பண்ணாமே இதில் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம 15 வருஷமாக சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 7.1% per annum. ஓகேங்களா? ஸோ இதை யார் டிசைட் பண்ணுவா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 15 வருஷத்துக்கும் சேமா அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை. எவ்ரி குவார்ட்டர் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், அவங்க தான் வந்து இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேயும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி வந்து நம்மளோட பேலன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லை எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 5th அன்னைக்கு எல்லா மாதத்துலேயும் 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் காட்டுதோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அந்த மாதத்துக்கு வந்து நமக்கு வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதனால் இதில் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதத்து கணக்குலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த மாதிரி பே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டில் தான் கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கு உள்ள 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த இதுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் பின்னாடி 6ஆம் தேதியிலேருந்து பே பண்ணுறது எல்லாமே அடுத்த மாதத்துக்கு தான் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிபிஎஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் இதோட டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் எக்ஸம்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல 1.5 லட்ச ரூபா மேக்ஸிமமாக இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து செக்ஷன் 80C வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இன்கம்லேருந்து. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸம்ட். ஓகேங்களா? 15 வருஷம் கழித்து நம்ம இதுக்கான அமௌண்ட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவோம்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளோட இன்கமில் போய் ஆட் ஆன் ஆகாது, அதுவும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அண்ட் மெச்சூரிட்டி அப்படின்னா டோட்டலாக நம்ம கட்டின அமௌண்ட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து வரும்போது அது எல்லாமே ஃபுல்லாகவே டேக்ஸ் ஃப்ரீ, அது நம்ம வந்து இன்கமில் ஆட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை வேறு எதுலையோ போட்டிங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட்டை வந்து நம்ம இதிலேருந்து பிடிச்சிக்குவாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ நம்ம போட்ட அமௌண்ட்டு நம்ம வட்டி அதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு எந்த பர்சன்டேஜும் நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. அடுத்து விட்ராவல் அண்டு லோன் ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் இதில் அமௌண்ட் போட்டுக்கிட்டே வரேன், என்னால் இது எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். லோன் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3rd to 6th ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3ஆவதுலேருந்து 6ஆவது வருஷத்துக்கு உள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து வந்து அதை வந்து லோனாக வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதில் 25% வந்து நீங்கள் வந்து லோனாக வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த லோனுக்கு ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ ப்ளஸ் 1%. அதாவது இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1, அதோட 1% சேர்த்து 8.1% வந்து
இந்த லோனுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை 7th இயர் ஆயிடுச்சு அப்படின்னா 7th இயருக்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இதிலேருந்து பார்ஷியலாக விட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா 50% ஆஃப் த பேலன்ஸு தான் வந்து எடுக்க முடியும். அப் டு 50% இயர்லி ஒரு டைம் மட்டும் உங்களால் இதை வந்து விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இல்லை என்னால் முடியல, எனக்கு ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த ரீசனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு இதுக்கான டாக்குமெண்ட் என்ன ரீசன், இதுக்கான டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டு சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், அதாவது ஒரு கேன்சரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய டிசீஸோ இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் வந்து பெட் ரிட்டர்ன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போல்லாம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹையர் எஜுகேஷன் உங்கள் குழந்தைக்கு வந்து போட்டிருக்கீங்க, திடீர்னு ஒரு அப்ராடில் போய் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களோட அட்மிஷனுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் இங்கே இல்லை இந்தியாவிலே இல்லை நான் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% வந்து பெனால்ட்டியாக இதில் வந்து பிடிச்சிக்குவாங்க. ஓகேங்களா? இதை மோஸ்ட்லி வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இதில் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து எங்கே ஓப்பன் பண்ணலாம், நாமினி எப்படி கொடுக்குறது அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ், நேஷ்னலைஸ்டு பேங்க், ப்ரைவேட் பேங்க்கில் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? எனி போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் வந்து போயிட்டு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ இந்த 4ஐயும் வந்து சப்மிட் பண்ணணும். குழந்தைங்களுக்குனா பர்த் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நான் பேங்க்கில் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னா ஆன்லைனில் கூட பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்கோட ஆப்லேயும் வந்து பிபிஎஃப்பை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எஸ்பிஐயில் தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னால் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் மாற்றிக்க முடியும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்குக்கும் வந்து மாற்றிக்க முடியும். இல்லை நான் பேங்க்கில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கும் மாற்றிக்கலாம், இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் வந்து மாற்றிக்கலாம். இல்லை நான் வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கும்போது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ ஒரு 2 வருஷம் கழித்து நான் வந்து என் வில்லேஜில் போய் என்னோடய நேட்டிவில் போய் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் அக்கௌண்ட்டை இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட நேட்டிவோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து வெறும் 100 ரூபா கொடுத்து இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு வந்து 500 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாமினி வந்து ஓப்பன் பண்ணும்போது இட்ஸ் மேண்டேட்டரி யாரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ குழந்தைங்க பேரில் போடுறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனையோ வந்து நாமினியாக வந்து போட்டுருவாங்க. இல்லை நம்ம பேரில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யாருக்கு வந்து இதை வந்து போகலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒருத்தர் தான் நாமினியாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை, மோர் தென் ஒன் பர்சன்ஸை வந்து கொடுத்துக்கலாம். அவங்க ஷேரையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோடய இதில் 100%ல் 50% என் ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்கோ வந்து போகணும், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தைக்கு 25%, இன்னொரு குழந்தைக்கு 25% வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நாமினி கொடுக்கலாம். இல்லை என்னோட மொத்தத்தில் என் 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து 50%, இன்னொருத்தருக்கு 50% வந்து போகணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிற பர்சன்டேஜையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் போதே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ ஷேர் வந்து போட்டு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். அண்ட் இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி நான் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 1,23,000, டோட்டலாக வந்து 3,03,960 ரூபா. 1,500 ரூபா பண்ணோம் அப்படின்னா 2,70,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 1,85,940 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, 4,55,940 ரூபா. ஓகேங்களா? இதோட மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 12,500 ஒரு மாதமாக 1,50,000 அப்படிங்கும்போது டிவைட் பை 12 போட்டிங்க அப்படின்னா 12,500 வந்து பே பண்ணலாம். அப்படி பே பண்ணிங்க அப்படின்னா 22,50,000 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு வந்து 15,49,500 ரூபாய், டோட்டலாக வந்து 37,99,500 ரூபாய். ஓகேங்களா? இது வந்து மந்த்லி நீங்கள் 1000 ரூபாய் தான் கரெக்டாக பே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. 1000 ரூபாய் பே பண்ணிங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ பே
பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா மந்த்லி நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது 15 இயர்ஸ்க்கான கம்பேரிசன் டேபிள். ஓகேங்களா? ஸோ இதே நான் வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த அமௌண்ட் வேணாம், நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் போடும்போது 1000 ரூபாய்க்கு நீங்கள் 2,40,000 வந்து பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 3,19,200 ரூபா. மெச்சூரிட்டி 5,59,200 ரூபா. 1,500 ரூபா போடும்போது 3,60,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 4,78,800 ரூபா. மெச்சூரிட்டி வந்து 8,38,800 ரூபா. அதே நான் ஃபுல் அமௌண்ட்டு 1,50,000 ரூபாயும் பே பண்ணேன் அப்படின்னா 30 லட்ச ரூபா வந்து நான் வந்து பே பண்ணியிருப்பேன். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா, ரெண்டும் சேர்த்து 70 லட்ச ரூபாய் எனக்கு வந்து கிடைக்கும். இதில் பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட ஒரு 1.5 டைம் வந்து நமக்கு வந்து இதில் கிடைக்கிது. இல்லை எனக்கு 20 வயசு கழிச்சும் 20 வருஷம் கழிச்சும் வந்து தேவைப்படலை, இன்னொரு நான் 5 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 25 இயர்ஸோட டேபிளை வந்து பாருங்கள். 10,000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 3 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பாருங்கள், 6,54,000 ரூபாய். டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ? 9,54,000 ரூபாய். 1,500 ரூபா போட்டால் 4,5 லட்ச ரூபா போட்டிருப்போம். 9,81,000. அதோட டோட்டல் மெச்சூரிட்டி எவ்வளோ அப்படின்னா 14,31,000 ரூபாய். அதே நான் ஃபுல் அமௌண்ட் 1,50,000 லட்சமும் பே பண்ணுறேன் அப்படின்னா மாதம் 12,500 பே பண்ணுறேன் அப்படின்னா 37,50,000 நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து 81,75,000 ரூபாய். டோட்டலாக 1,19,25,000 ரூபாய். இதில் பாருங்கள், நம்ம இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கட்டுறதை விட டபுள் மடங்கு வந்து நமக்கு கிடைக்கிது. நீங்கள் 3 லட்சம் கட்டுறீங்கன்னா 6 லட்சத்துக்கு மேலே, 4 லட்சம் கட்டுறீங்கன்னா 9 லட்சத்துக்கு மேலே, நீங்கள் 15 லட்சம் கட்டுறீங்க அப்படின்னா 32 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை, அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ லாங்காக நம்ம வந்து பே பண்ணுறோமோ அந்த காம்பவுண்டிங்னால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இல்லை, நான் வந்து ஒரு 25 வயசுலேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது, இன்னும் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் நான் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 30 வருஷம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா 3,60,000 வந்து பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 12,06,000 ரூபாய். டோட்டலாக வந்து 15,66,000 ரூபாய். ஓகேங்களா? 1,500 ரூபாய் வந்து போடுறீங்க அப்படின்னா 5,40,000 ரூபாய் வந்து பே பண்ணியிருப்பீங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 18,09,000 ரூபாய். மெச்சூரிட்டி வந்து 23,49,000 ரூபாய். ஃபுல் அமௌண்ட் நான் பே பண்ணுறேன், 1,50,000 லட்ச ரூபா. மாதம் வந்து 12,500 பே பண்ணுறேன்னா 45 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதோட இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள், 1,50,000 கோடி, 1,50,75,000. டோட்டலாக 1,95,75,000 ரூபாய். ஓகேங்களா? அரவுண்ட் 2 கோடி ரூபாய் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுறத விட 3 டைம்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. கிட்டத்தட்ட 4.5 டைம்ஸ் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருக்குது. அதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எவ்வளோ லென்த்தாக நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லது. ஸோ 30 இயர்ஸ் கோல்லாம் வச்சுட்டு நம்ம இதில் வந்து போட்டோம் அப்படின்னா க்ரோட்ஸில் வந்து நம்ம மெச்சூரிட்டி வந்து எடுக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிபிஎஃப் வந்து ஒரு நல்ல ஸ்கீம். நீங்கள் ஒரு 25 வயசு 30 வயசு தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 30 இயர்ஸ் கழிச்சு இந்த பல்கான அமௌண்ட் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது வந்து நம்மகிட்ட கிடச்சிது அப்படின்னா இதை அப்படியே ஒரு எஃப்டிலையோ இதுலையோ போட்டு வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். யாரையும் எதிர்பார்த்துட்ருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் பிபிஎஃப்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்ஒய் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், நான் வந்து கேர்ள் சைல்டு வச்சுருக்கேன், எஸ்எஸ்ஒய் இது மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எஸ்எஸ்ஒயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கும் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.